தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. செல்களின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 9/7/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. நீ நன்மை செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், என் அன்பு மகனே மகளே, நீ மேன்மை அடைய வேண்டுமா? ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்படி என்றால் என் சொல்லின்படி நீ நன்மை செய்தால், என் விருப்பத்தின்படி உதவியேற்று இருக்கும் மக்களுக்கு நீ ஏதேனும் உதவி செய்து அவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்களை வாழ நீ வழி செய்தாய் என்றால் நான் உன்னையும் உன் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து எந்த பாவமும் உன் பக்கத்தில் தலை வைத்து படுக்க முடியாதவாறு நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி பாவமற்ற வாழ்க்கை வாழ செய்து உன் சந்ததியை ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நமக்கு முடியும் மட்டும் ஏழைகளுக்கு பிறருக்கு நம்மிடம் உதவி வேண்டும் என்று வருபவர்களுக்கு நன்மை செய்வோம். அப்பொழுது மேன்மை அடைவோம். பாவமும் நம்மை அண்டாதபடி கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து உயர்த்துவார். ஜெபம். அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நாங்கள் நன்மை செய்ய வேண்டும், அப்படி என்றால் மேன்மை அடைவோம், பாவமும் எங்கள் பக்கத்தில் அண்டாது என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்களுக்கு முடிந்தவரை நன்மை செய்வோம் என்று உறுதி கூறுகின்றோம். அதன்படி நன்மை செய்ய கிருபை தாங்க. எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் மேன்மைப்படுத்தி பாவமே அண்டாத பரிசுத்த வாழ்க்கை வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.